தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாநிலத்தில் உள்ள 75,064 வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகளில் தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 6 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவை முன்னிட்டு இந்த தேர்தலுக்கான ஆயத்த பணிகள்ல தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லக்கூடிய பணிகள்ல தற்போது தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதற்காக மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லக்கூடிய இந்த பணிகள்ல தேர்தல் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் வாரியாக ஒவ்வொரு மையத்துல தற்போது இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கு வாகனம் மூலமாக போலீஸ் பாதுகாப்போடு இந்த இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட இருக்கின்றன. குறிப்பாக விவிபேட் இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், வாக்கை உறுதி செய்யக்கூடிய விவிபேட் இயந்திரங்கள், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே பாதுகாப்போடு இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொரு மையத்திலிருந்து கொண்டு சென்று வாக்குச்சாவடி மையங்கள்ல நிறுவப்பட இருக்கிறாங்க. இதற்காக போலீஸ் பாதுகாப்போடு இந்த வாகனங்கள் மூலமாக இந்த இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட இருக்கின்றன. அதனை தொடர்ந்து வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு மையங்கள்ல அதே போல பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய SIT கல்லூரியில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் பாகம் எண் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு வாக்குச்சாவடி மையத்துல ஒரு 4-5 வாக்குச்சாவடிகள் இருக்கும். அதுல வாக்காளர்கள் அவர்களுக்கு உரிய வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய வகையில அதற்கான ரூட் மேப் போடப்பட்டிருக்கு. 3 வண்ணங்கள்ல தனியாக ரூட் மேப் போடப்பட்டிருக்கு. அந்த ரூட் மேப்பை ஃபாலோ பண்ணி போனாலே நேரா வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய வகையில அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த SIT அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு மையத்துல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாக்கு அளிக்கக்கூடிய இந்த மையம் தனியாக ரெட் கார்பெட் எல்லாம் போடப்பட்டு அந்த வாக்குச்சாவடி மட்டும் தனியாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையமும் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கான இந்த இயந்திரங்களும் போலீஸ் பாதுகாப்போடு கொண்டு சென்று நிறுவப்பட இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் 2,379 வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரவிக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரவிக்குமார், விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணியானது தற்போது தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் நாளை நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர் என 8 சட்டமன்ற தொகுதிகளில் 17,59,157 பேர் வாக்களிக்க உள்ளனர். மாவட்டம் முழுவதும் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் 2,379 வாக்குச்சாவடிகளில் 2,852 வாக்குப்பதிவு இயந்திரமும், 2,852 கட்டுப்பாட்டு இயந்திரமும், 3,089 சரிபார்ப்பு இயந்திரமும் பயன்படுத்தப்படுகிறது. அந்தந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக வேட்பாளர்கள் பெயர் சின்னங்களுடன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் திறக்கப்பட்டு GPS கருவி மூலமாக பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலமாக துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் மாவட்டம் முழுவதும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.